ஹாய், நான் உங்கள் திரு. இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம பெரம்பூர் ஸ்பெக்ட்ரம் மாலுக்கு தான் இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கோம். இந்த மால் வந்துட்டு கிட்டத்தட்ட திறந்து 12 வருஷத்துக்கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம உலகநாயகன் கமல் சார் தான் இந்த மாலை திறந்து வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. இந்த மால் மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். பில்டிங்லாம் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக ரொம்ப வருஷமாக பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் பிவிஆர் ரொம்ப நல்லா மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்களே பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் மாலுக்கும் அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுவும் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, வெறும் துணி கடை மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நம்ம தேட்டருக்கே போயிடலாம், ஸ்டார்டிங்காக அதுவும் செகண்ட் ஃப்ளோர் போயிடலான்னு சொல்லி பார்த்தா அங்கே எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல, ஒரே ஒரு லிஃப்ட் தான் ஒர்க் ஆச்சு. பட் அந்த லிஃப்ட்லேயும் 8 பேர் தான் அலோடுன்னு சொன்னாங்க. 8 பேருக்கு மேலே மேக்ஸிமம் அந்த வெயிட் தாங்காதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் படிக்கட்டிலே வந்துடுவோம்னு சொல்லிட்டு படிக்கட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக தேட்டருக்கு வந்துட்டோம். கீழே இருந்த மாதிரி இல்லை, இங்கே ரொம்ப நல்லா லக்ஸரியாக இருந்தது தேட்டரு. கீழே தான் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணல, அதுவும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பிவிஆர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீனஸ்ன்ற பேர் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிவிஆர் இந்த தேட்டரை வாங்கினதுக்கப்புறம் தான் வீனஸுங்கிற பேரை மாற்றி பிவிஆர்னு வச்சதாக சொல்கிறாங்க. இந்த தேட்டரில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. எத்தனை ஸ்க்ரீனு, எத்தனை ரெஸ்ட் ரூமு, டிக்கெட் கவுண்டர் எத்தனை, அதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் புக் பண்ண டிக்கெட்டை காமிச்சிட்டு நாங்கள் இப்போ தேட்டருக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம தேட்டருக்குள்ளேயே வந்தாச்சு. ஸ்க்ரீன் நல்ல ஓரளவுக்கு நல்ல மீடியமான சைஸ் தான். ஒரு 200 பேர்கிட்ட இந்த தேட்டரில் உட்காரலாம். நாங்கள் வந்தது ஸ்க்ரீன் 1. சீட்டிங், தேட்டரோட நீட்னஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. தேட்டரும் நல்லா தான் இருந்துச்சு. பட்டு 20-25 நிமிஷத்துக்கு நிறைய ஆடு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக படமும் போட்டாங்க, டாம் குரூஸோட படம். ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப வளவலன்னு ரொம்ப பேசிகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஆஃபும் முடிஞ்சுது. நாங்களும் இன்ட்ரோலுக்கு வந்துட்டோம். இன்ட்ரோலுக்கு ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே வாங்கலை. பாப்கார்னே 250 ரூபா போட்டிருக்காங்க, மினி பாப்கார்னு. இதுதான் நம்ம இன்ட்ரோலுக்கு வாங்குகிற இடம். எல்லாமே ரொம்ப ரேட் அதிகமாகவே இருந்துச்சு. பட் அப்போ கூட கூட்டமாக தான் இருக்குது, நிறைய பேர் வாங்குகிறாங்க. நாங்கள் வழக்கம் போல் நாங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் கொண்டுட்டோம். இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரீ வாட்டர் வைக்கிறது இப்போ நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி குளத்தூர் கங்கா சினிமாஸில் பார்த்தேன், இப்போ இங்கே பார்க்குறேன். பிவிஆரில் எப்பவும் வச்சு நான் பார்த்ததே இல்லை. எப்பவும் 70 ரூபா 60 ரூபான்னு தான் விற்பாங்க பாட்டிலு, தண்ணி பாட்டிலு. இதேமாதிரி எல்லா தேட்டர்லேயும் ஃப்ரீ வாட்டர் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். செகண்ட் ஆஃப் படமும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த படத்தில் ஃப்ளைட்டில் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது, டாம் குரூஸ் பண்ணது. சும்மா வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்டண்ட்டுக்காகவே படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம் போல், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் தான் அந்தளவுக்கு படம் பெருசாக இல்லை, பட் செகண்ட் ஹாஃப் செம்மையாக போச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தை போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட 7 பார்ட்ஸ் இருக்கும், அதையும் மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க படத்தை பார்க்கும்போது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது தேட்டர் ரிவ்யூ, தேட்டர் விலாக் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய், நான் உங்கள் திரு.